மதிப்புக்கும் மரியாதைக்கும் அந்த சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படி துரோகம் செய்யற பழனிசாமி விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர். இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரா ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறான்னு வச்சுங்க. இறங்குற உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி விடுவாரா, பண்ண மாட்டாரா? இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன். பழனிசாமி ஆர்கே நகர்ல முதல்ல அந்த தொப்பி சின்னத்தில் நிக்கிறப்ப எனக்கு ஓட்டு கேட்கிறாரு. பொதுவா ஓட்டு கேட்கிறப்ப என்ன சொல்லி கேட்பாங்க? இவர் நல்லவர் வல்லவர், அம்மாவின் தொகுதியில போட்டிடுறாரு, அம்மா விட்டு சென்ற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வாக்களிங்கன்னு கேட்பாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒண்ணு சொல்லியிருக்காரு. அவர் ஸ்டைல நம்ம இந்த இதை காமிப்போம், கொடுங்க. அவர் ஸ்டைல ஒண்ணு சொல்லியிருக்காரு. என்னன்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்மா அவர்கள் பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. தம்பி, நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்க, நீங்க சொல்லுங்க இதுக்கு என்ன அர்த்தம். புரட்சி தலைவி அம்மாவல் சட்டமன்றத்தை கூறியதை போல எனக்கு பின்னாலே 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். அந்த செய்தியை நனவாக்கின்ற நேரம் இந்த நேரம். அம்மாவுடைய வாக்கு தேவ வாக்கு. ஆக அந்த தேவ வாக்கை இன்றைக்கு நாம் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோடு மதிப்புக்கும் மரியாதைக்கும் அந்த சொல்ல தெரியல. அம்மாவுக்கு நன்றி செலுத்துவோம். அதாவது அண்ணன் சந்திரன் இந்திரன் சொல்லுவாங்க எங்க கேண்டிடேட்டு. இது எதுக்கு? அதுல கூட தப்பா சொல்றாரு. அம்மா அசம்பிளியில சொன்னாரு, இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எங்க ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாரு. அதை கூட சரியா புரிஞ்சுக்காம இன்னும் 100 ஆண்டுகளுக்கு எங்க ஆட்சி அதிகாரம் இருக்கும். அத ஒரு பை எலெக்ஷன்ல இந்த வேட்பாளருக்கு வாக்களிச்சு வெற்றி பெற செய்யுங்க, அது மூலம் நடக்கும்னா 122 சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏற்கனவே உங்க கூட இருக்கோமே. இதுல நான் ஜெயிக்கிறது மூலம் அது என்ன, அதுக்கு இதுக்கு என்ன, அதான் என்ன சொல்றாரு, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறது தான் அண்ணன் டிடி விஜயன் சொல்றாரு. அதான அர்த்தம். நீங்க தான் அதை கண்டெஸ்ட் பண்ணுவீங்க, ஏதாவது இருக்காது. அப்படியெல்லாம் என்ன பேசிட்டு இதெல்லாம் எப்ப மார்ச் மாசம் ஃபைனல்ல ஏப்ரல் 6ஆம் தேதி இவங்க எல்லாம் கொண்டு போய் ஊரா பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்கல்ல. ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டுல எல்லாம் போய் ரைடு ஆகி இன்கம் டாக்ஸ் போய் அந்த எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. அவங்க மேலதான் கேஸ் வந்துச்சு, கேண்டிடேட் மேல வரல. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது நடந்தது. அப்ப 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நிறுத்தினாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம், தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு என்னோட பழனிசாமி உட்பட அந்த அமைச்சரவையில் உள்ள அத்தனை பேரும் மூத்த நிர்வாகிகள் என்னோட துணை புகழ்ச்சியாளர் என்னோட அங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலையிட வந்தாங்க. அதுக்கப்புறம் 3 நாள்ல டிடி விஜயநகர நீக்கினது நீங்களா? அது 3 நாள்ல என்ன துரோகம் பண்ணிட்டோம்? நாங்க உங்க கூட இருக்கோம், என்ன நீக்கினீங்க. அப்ப என்ன நீக்கினதுனால கோபப்பட்ட எம்எல்ஏக்கள் 18 பேர்ல பல பேர் போய் எதுக்கு புறப்பரிச்சாளர் நீக்கிறீங்க அப்படின்னு கேட்டது. இல்ல மேல இருந்து நீங்க அவரை நீக்கலன்னா, அவரை ஒதுக்கலன்னா ரெட்டையில கிடைக்காது. அப்ப ரெட்டையில டிஸ்பியூட்ல இருந்து நான் தொப்பில எல்லாம் போட்டி போட்டேன். ரெட்டையில கிடைக்காது, ஆட்சி அதிகாரம் நிக்காது, அதனாலதான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவர் பழனிசாமி. இப்ப நான் 18 பேரை புடிச்சு வச்சுக்கிட்டேங்கிறீங்களே, ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்கு. அந்த 18 பேரும் உங்களுக்காக வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர் உங்களை பார்த்து எதுக்காக அவரை நீக்கியவர்கள் கேட்டுட்டு அவங்க 18 பேரும் நான் புடிச்சு வைக்கல, எல்லாம் போய் கவர்னரை பார்த்து எங்களுக்கு பழனிசாமி மீது நம்பிக்கை இல்லை, வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்க சட்டமன்றத்தை கூட்ட சொல்லி ஆணையிடுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. அவங்கள நான் புடிச்சு வச்சுக்கிட்டேன். துரோகம் செய்த பழனிசாமி கரெக்டா. எதுக்கு அங்கே டைவர்ட் ஆகி போறேன்னா, இப்படி துரோகம் செய்யற பழனிசாமி விஜய் சினிமாவில் பெரும் புகழும் வருமானமும் உள்ள ஒரு நடிகர். இவருக்கு பின்னாடி போய் நின்று இவரை தோல்ல தூக்கிட்டு முதலமைச்சரா ஓட்டு கேட்கணும் அப்படியே கேட்கிறான்னு வச்சுங்க. இறங்குற உடனே ஜெயிச்ச உடனே விஜய் காலி பண்ணி விடுவாரா, பண்ண மாட்டாரா?